ஹலோ ஆல். ஸோ நானும் ராமு கோவில்பட்டியில் இருந்தபோது எங்கள் கார்த்திகா மதனி எங்களுக்காக திருநெல்வேலி சொதி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. இந்த வீடியோவில் அது பார்க்கலாம். சொதிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ. அடுத்தது பாசிப்பருப்பு 2 or 3 கப்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 2 முழு தேங்காய் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பூண்டும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்காங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஏலக்காயும் அதுக்கு தகுந்த மாதிரி பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் பூண்டும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ அதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமா தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால்ல காய்கறி எல்லாமே வெந்துடும். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வைங்க. பட்டாணி முன்னாடி சேர்க்க மறந்துட்டோம். உங்க தேவைக்கேற்ற மாதிரி பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி. லைட்டா அப்படியே கொஞ்சம் கலரி விடுங்க. ஒரு 5 minutes மூடி போட்டு வைங்க. கொஞ்சம் கொதி வந்த உடனே ஊற வச்சிருக்க பாசி பருப்பு குக்கர்ல 2 to 3 விசில் விட்டுட்டு அந்த பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. லைட்டா அப்படியே கொஞ்சம் கிண்டிக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்ட அப்புறமா 2வது தேங்காய் பால் எடுத்ததை அப்படியே கொஞ்சம் இதில் ஊற்றிடலாம். இது ஊற்றிட்ட பிறகு அதுவும் கொஞ்சம் லைட்டா கிண்டிக்கோங்க. கடைசியா இறக்கி வைக்கும்போது பிழிஞ்சு வச்ச இஞ்சி சாறை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ இதுதான் எங்க கார்த்திகா மதனி செஞ்ச திருநெல்வேலி சொதி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.